ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. இந்த தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கிறது. எல்லா தலைவர்களும் பிரச்சாரத்தில் இருக்காங்க. இதை கொஞ்ச நேரம் முன்னாடி முதலமைச்சர் பேசினதை கேட்டீங்க. அதுக்கு முன்னாடி அதே தூத்துக்குடியில் எதிர்க்கட்சி தலைவர் பேசினதை கேட்டீங்க. நிறைய களம் சூடு பிடித்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இதில் முக்கியமான ஒரு வாதம் பிரச்சார களத்தில் எதிர்க்கட்சி தலைவர் முன்வைக்கிறாரு. இது ஒரு இருமுனை போட்டிங்க. இதில் எந்த ஒரு வேற கட்சியும் கிடையாது, பிஜேபிலாம் களத்திலே கிடையாது, திமுகவா அதிமுகவா என்பது தான் இந்த தேர்தல் அப்படிங்கிறத வலுவாக அவர் முன்வைக்கிறத பார்க்க முடியுது. திமுக தரப்புலையும் இதே தான் சொல்கிறாங்க. இந்த தேர்தல் பலமுனை போட்டியா இருமுனை போட்டியா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இது ஒரு வித்தியாசமான தேர்தல், இது வரைக்கும் பார்க்காத தேர்தலுங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது, உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகுதுன்னு பிஜேபி சொல்லுது. பார்ப்போம் இது ஒரு பலமுனை போட்டியா இருமுனை போட்டியா அப்படிங்கிறது தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம விவாதிக்க இருக்கின்றோம். நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு இதயத்துல்லா அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு சூர்யா அவர்கள், பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்களும், அதிமுகவின் சார்பில் திரு குரலார் கோபிநாத் அவர்களும் இணைகின்றார்கள். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். பிரியன் சார், இது இருமுனை போட்டியா பலமுனை போட்டியா? இது பலம் ரீதியாக பார்த்தால் இருமுனை போட்டியாகவும், கருத்தியல் ரீதியாக மும்முனை போட்டியாகவும், இது பலம் ரீதியாக பார்த்தால் இருமுனை போட்டியா திமுக அதிமுகவுக்காகவும், கருத்தியல் ரீதியாக பார்த்தால் திமுகவுக்கும் பாஜகவுக்குமான ஒரு போட்டியாக தான் களம் இருக்கு. அப்போ ஆக மொத்தம் 3 முனை இருக்கு. ஆமாம், கருத்தியல் ரீதியாக திமுக பாஜக தான் போட்டி ஆக்சுவலாக. ஏன்னா திமுக கவர்மெண்ட்டுக்கு பாஜக கவர்மெண்ட் கொடுத்த தொல்லைகள், தொந்தரவுகள், நிர்வாகத்தில் கவர்னர் செய்த இடையூறுகள், நிதி கொடுக்காதது போன்ற விஷயங்கள், அதிகாரங்கள் பறிச்சது போன்ற விஷயங்கள். இன்னைக்கு என்ன பேசுறாரு சீஃப் மினிஸ்டர்? அதானே பேசுறாரு. அதிமுகவோட தான் போட்டின்னு சொல்றாங்க. பட் சீஃப் மினிஸ்டரோட பேச்சு முழுக்க முழுக்க மத்திய அரசு என்ன தமிழ்நாட்டுக்கு பண்ணலன்றதான் பேசிட்டு இருக்காரு. ஸோ ஒரு சித்தாந்த ரீதியில் திமுக பாஜக நேர் எதிராக இருக்கு. ஸோ கருத்தியல் ரீதியாக இது திமுகவுக்கும் பாஜகவுக்குமான ஒரு மோதலா இருக்கு. ஆனா பலம் ரீதியாக பார்த்தால் இது திமுகவுக்கும் இதுல மக்கள் ஐடியாலஜிக்கலா வாக்களிக்க போறாங்களா இல்ல களத்துல இருக்கிறத வச்சு வாக்களிக்க போறாங்களா? அது முக்கியமான விஷயம். அது தேர்தலோட பிரச்சாரத்தோட போக்கு வச்சுதான் நம்ம தீர்மானிக்க முடியும். ஆனா திமுகவுக்கு ஒரு இன்ஹரண்டா ஒரு அட்வான்டேஜ் என்ன? அந்த கேள்வியை தான் இப்ப பிஜேபி முன்வைக்க. நீங்க பிரச்சாரத்தோட போக்குன்னு சொல்றதுனால எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு இது இருமுனை போட்டின்னு, திமுகவும் அதே தான் சொல்லுது. ஆனால் பிரச்சாரத்தில் ஃபுல்லாக அவங்க யாரை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மத்திய அரசு பிஜேபிங்கிறது அதிகமாக அவங்க அட்டாக் பண்ணுறாங்கன்ற ஒரு பார்வை. அப்போ இது பிரச்சாரத்தில் எப்படி போகும்? அதாவது அதிமுக திமுகவை அட்டாக் செய்வதன் மூலமாக அவங்களுக்கும் திமுகவுக்குமான போட்டின்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்குறாங்க. பாஜக திமுகவை அட்டாக் பண்ணுறது மூலமாக இது சித்தாந்த ரீதியில் நாங்கள் போட்டி எங்களுக்கும் அவங்களுக்கு தான் போட்டின்ற ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. திமுக கிட்டத்தட்ட பாஜகவே அட்டாக் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற இடைஞ்சல்கள், நிதி கொடுக்காதது போன்ற விஷயங்கள் சித்தாந்த ரீதியில் அவங்களும் அட்டாக் பண்ணுறாங்க. இதில் அதிமுக பாஜகவை அட்டாக் பண்ணாத இருக்கிற விஷயம் இருக்குல்ல, அது ஒரு அந்த கிரே ஏரியா அங்கே இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த கிரே ஏரியாவில் ஐடிஎம்கேவுடைய தெளிவுபடுத்தாமல் இருந்தால், இன்னும் தெளிவுபடுத்தாமல் இருந்தால் அது பாஜகவுக்கும் திமுகவுக்குமான போட்டியாகவே மாறினது. ஆக்சுவலாக அந்த ஏரியாவை தெளிவுபடுத்தணும். அதிமுக தெளிவுபடுத்தணும். நீங்க பாஜக விட்டு விலகி வந்துட்டீங்க, நீங்க எதுக்காக விலகி வந்தீங்க, ஏன் விலகி வந்தீங்க நமக்கு தெரியாது. 10 விதமான ரீசன் நான் இப்ப சொல்லுவேன் உங்களுக்கு. எந்த ரீசன் தெரியாது. ஆனால் நீங்க விலகி வந்ததுக்கு சிறுபான்மையோர் ஓட்டு முக்கிய காரணம், பாஜகவோட இருந்தா கிடைக்காதுன்னு நீங்க சொல்றீங்க. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, வெறும் பாஜகவுக்கு எதிராக சிறுபான்மையோர் மட்டுமே இல்லை, அங்க பாஜகவோட கொள்கைகளால பாதிக்கப்பட்ட சிறுபான்மைக்கு வெளியிலேயே ஒரு ஆன்டி மோடி ஓட் பேங்க் தமிழ்நாட்டில் இருக்கு. அது விலைவாசியோ இல்ல வேலையில்லா திண்டாட்டமோ கொடுத்த வாக்குறுதி எந்த பக்கம் அப்படிங்கறத அவங்க தெளிவுபடுத்தணும். அதிமுக மோடி 10 வருஷ ஆட்சியில என்ன பண்ணாரு, என்ன பண்ணல, தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணல, அப்புறம் இந்த ஆட்சியை மோடி கண்டினியூ ஆனுமா, பிஜேபி ஆட்சி 3வது தடவை கண்டினியூ ஆனுமா வேண்டாமான்றதுல அதிமுகவுடைய ஸ்டாண்ட் என்ன ஆக்சுவலா? அப்படி நீங்க அதுல ஒரு முடிவெடுத்தாதான் ஆன்டி பிஜேபி ஓட்டை நீங்க திமுக போறதை பிரிக்க முடியும், உங்க ஓட்டை நீங்க வாங்க முடியும். நீங்க அந்த இடத்துல நீங்க ஒரு கிரேவா இருந்தீங்கன்னா, ஒரு சைலண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓட்டுகள் கிடைக்காது, சிறுபான்மையோர் ஓட்டும் கிடைக்காது. கேட்போம். தருணத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் டாக்டர் ஹஃபீஸும் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். ஐ கம் டு யூ இன் a while. திரு குரலார் அவர் சொன்னதை கேட்டீங்க. அதிமுக தான் இதுல சித்தாந்த தெளிவில்லாம இருக்குங்கிற ஒரு பார்வை வைக்கிறார் அவர். நீங்க இருமுனை போட்டி தான், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டி தான் அப்படிங்கிறீங்க. ஆனால் மோடி அரசு எடுத்து நீங்கள் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு பார்வை. இல்லை, சித்தாந்த ரீதியாக பலமாக இருந்தால்தான் பலமான எதிரியை நீங்கள் சமாளிக்க முடியும். ஆனால் சித்தாந்த ரீதியாக நீங்கள் பலமாக இல்லாமல் அதை நீக்கி விட்டு கருத்தியல் மூலமாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நீங்கள் நிச்சயமாக களத்தில் வெல்ல முடியாது. அதான் சொல்றேன், அவரு பிரிக்கிறார். அதான் சித்தாந்த ரீதியாகவும் பலம் வலுவாகவும், இவங்க வலுவாக இருக்கிறார்கள், ஆனால் சித்தாந்த ரீதியாக வலுவாக இல்லை என்று சொல்கிறார். நான் அதை பிரிக்க முடியாது என்று சொல்கிறேன். சித்தாந்த ரீதியாக இருந்தால்தான் நீங்க வலுவாகவே இருக்க முடியும். ஒன்று
இன்னொன்று தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தான் மிக தெளிவாக நெல்லை முபாரக் நம்ம எஸ்டிபிஐ கட்சியினுடைய வேட்பாளர் திண்டுக்கல்ல எங்களுடைய கூட்டணி வேட்பாளர் திண்டுக்கல்ல நிற்கிறாரு. அவர் தெளிவாக சொல்கிறார் என்னன்னா, இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றுவது பிஜேபியும் சேர்ந்து அகற்றுவதாகத்தான் பொருள். என்ன காரணம் என்று சொன்னால், பிஜேபி பாஜக என்ன மாதிரியான ஒரு தந்திரத்தை இங்கே பயன்படுத்துகிறார்களோ அதை தான் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி செய்கிறது என்றால், பிஜேபி வந்தால் இங்கு இருக்கிற சிறுபான்மையினருக்கு ஆபத்து, பிஜேபி வந்தால் இங்கே இருக்கிற நெல்லை முபாரக் சொல்றாரு, இபிஎஸ் சொல்றாருன்னா கேக்குறாரு. இல்ல இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிருக்காரு. அந்த கருத்து தான் தூத்துக்குடி வெள்ளத்தை பத்தி பேசுறாரு. முதலமைச்சர் ஸ்டாலின் அப்ப டெல்லி போயிருந்தாருன்னு பேசுறாரு. பிரதமர் ஏன் வரலன்னு கேட்டாரா? இல்ல அந்த கருத்து தான் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இவருடைய தந்திரமே என்னன்னா, பிஜேபியை காட்டி சிறுபான்மையினருடைய வாக்குகளை பெற்றுவிட்டு மீண்டும் சிறுபான்மையினருக்கு எதிராக நடந்து கொள்வதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நடைமுறை. அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றுவது என்பது பிஜேபியும் சேர்ந்து அகற்றுவதாக ஆகும். இன்னொன்று தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கு போட்டி என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் நாங்கள் போட்டியாகவும் கருதுகிறோம். அப்படி இருக்கிற பொழுது போட்டியிலே இல்லாதவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இக்னோர் பண்றீங்க? ஆமா, நாங்க இக்னோர் பண்றோம் உண்மையிலேயே. நாடாளுமன்ற தேர்தல் 10 வருஷம் ஆட்சி கொடுத்தது மோடி, எப்படி இக்னோர் பண்ணிட்டு போக முடியும்? தமிழக பொறுத்தவரையும் நீங்க தமிழகத்துல அவங்க எந்த காலகட்டத்திலயும் நீங்க யாராவது பிரதமர் நாடாளுமன்ற தேர்தல் எதுக்கு பிரதமரா யாராவது ஆகணும்? நாடாளுமன்றத்தில் பிரதமராக இருந்தால் கூட தமிழகத்தில் தேர்தல் என்று வருகிற பொழுது எந்த கட்சி தமிழர்களுக்கு பாதுகாப்பாகவும் உதவியாகவும் இருக்கிறதோ அதைத்தான் சொல்லுங்க. நாங்க தான் தமிழர்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லுங்க. நான் அதெல்லாம் கேட்பது 10 ஆண்டு கால மோடி ஆட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அவங்களுக்கான ஓட்டா இல்ல ஸ்டாலின் அவர்களுடைய திமுக அரசுக்கான ஓட்டா? நீங்க திமுக அரசை பத்தி நிறைய பேசுறீங்க, ஓகே, அது உங்களுடைய சித்தாந்தம். நீங்க அதை பத்தி பேச மாட்டேன்றீங்களே? இல்ல, நாங்க பிஜேபியை நாங்க எல்லா கட்டத்திலும் நாங்க எதிர்த்தோம். நாங்க வெளியே வந்த உடனே என்ன சொல்லிவிட்டோம்னா, பிஜேபிக்கும் எங்களுக்கும் உறவு கிடையாது, அவர்களுடைய சித்தாந்தங்களை நாங்கள் எதிர்க்கிறோம், இந்துத்துவாக்களை எதிர்க்கிறோம், அவர்களுக்கு சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள் என்பதை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம். ஆனால் பிஜேபி என்ற படத்தை காட்டி ஒரு மாயையை காட்டி அதன் மூலமாக சிறுபான்மையினுடைய வாக்குகளை பெற்றுவிட்டு பிறகு சிறுபான்மையினருக்கே நீங்க எதிராக நடக்கிற ஒரு கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பதை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்புறப்படுத்துவதே பிஜேபியும் சேர்த்து அப்புறப்படுத்துவதாகத்தான் பொருள். நிச்சயமாக நீங்க வேணா அவர்களை காட்டி நீங்க ஓட்டு வாங்குறதுக்காக அவங்களை பயன்படுத்தலாம். ஓட்டு வாங்குவதற்காக மட்டுமே நீங்க பிஜேபியை பயன்படுத்துறீர்கள், மற்ற விதத்தில் எதுலையுமே நீங்க அவங்களை எதிர்க்கல. ஆனா நாங்க சித்தாந்த ரீதியாக இருக்கிற காரணத்தினால திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டு பேரும் ஆமா நிச்சயமாக அவர்களை அகற்றினாலே வெளியே போயிடுவாங்க. அதுதான் எங்களுடைய கருத்து. ஏன்னா நீங்க பழைய வரலாறுல பாருங்க, இப்படி பேசிய சித்தாந்தங்கள் பேசிய திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியோடு சேர்ந்து அவர்களுடைய கூட்டணியிலே இருந்து அவருடைய ஆட்சியிலே பங்கு பெற்று அவர்கள் செய்ததையெல்லாம் அவர்கள் செய்து வந்து இருக்கிறார்கள். பிஜேபி காலத்தில் நீங்க கோத்ரா சம்பவத்தில் நடந்த பொழுது எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து கொண்டது என்பது தெரியும். அவர்கள் கொண்டு வந்த இந்துத்துவ தத்துவங்களை எல்லாம் அந்த காலகட்டத்தில் அவங்க எதிர்க்கல. அப்படி என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வசதிக்காக இன்றைக்கு பிஜேபி எதிர்ப்பது போல ஒரு மாயத்தை உருவாக்குகிறார்களே தவிர உண்மையிலே அவர்கள் எதிர்க்கவில்லை. அதனால நாங்க என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பது பிஜேபியும் சேர்ந்து வீழ்த்துவதற்கு தான் பொருள். கேட்போம் சூர்யா அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, இது சித்தாந்தம் கருத்தியல் அப்படி இப்படி எல்லாம் விடுங்க சார். பிரியன் அவர்கள் சொன்ன பாயிண்ட் தான், களத்தில் யார் பெரிய கட்சி? இன்னைக்கு திமுக அதிமுக தான் போட்டி, நீங்க 3வது இடத்துல தான் இருக்கிறீங்க இல்லையா? அப்போ அது எப்படி அது பலமுனை போட்டி ஆகும்? ரொம்ப யோசிக்க வேண்டாம். இங்க 55 ஆண்டுகளாக திமுக அதிமுக கட்சிகள் தான் ஆட்சியில் இருந்திருக்காங்க. பலம் வாய்ந்த கட்சிகள், கட்டமைப்பு இருக்கிற கட்சிகள் எல்லாமே இருக்கக்கூடிய கட்சிகள். ஆனா இன்னைக்கு அவர்கள் 2 பேரும் பேசுவது பாரதிய ஜனதா கட்சியை பத்தி மட்டும்தான். அப்போ 55 வருஷம் பல்ஸ் தெரிஞ்சவங்க 24 மணி நேரமும் பிஜேபி பத்தி பேசுறாங்கனாலே அதுலயே உங்களுக்கு விடை இருக்கு, களத்துல யாரு போட்டி போடுறாங்க இல்லைன்னு. இப்ப குர்லாறுல ஐயா சொன்னாரு, நாங்க பிஜேபி ஃபீல்டுலயே இல்லை, நாங்க கணக்குலயே எடுத்துக்கலன்னு. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய வேட்பாளர்
திமுக வேட்பாளர் பேரை கூட வாயை திறந்து சொல்லல. 3 நாட்களாக அண்ணாமலை புராணத்தை மட்டுமே பாடிட்டு இருக்காரு. ஏன்னா அண்ணாமலை அவர் புராணத்தையே பாடுறாரு. இவங்க தான் அவர் எந்த காலேஜ்ல சீட் வாங்குனாரு, எங்க படிச்சாரு, அதெல்லாம் அப்புறமா ஆரம்பிச்சது சொல்றேன். எங்க ஆரம்பிச்சதுன்னு பாருங்க. இப்போ திமுக அதிமுகக்கு போட்டி, ஐ எம் ரெடி அண்ணாமலை ப்ளீஸ் கம். அவர்தானே சேலஞ்ச் பண்ணாரு. நான் சொல்றேன், அப்போ கணபதி ராஜ்குமார் ஐ எம் ரெடின்னு அவர் கூப்பிடவே இல்லையே. அப்போ நீங்க வந்து பிஜேபி பார்த்து பயந்துருக்கிறீர்கள் அப்படின்னு தான் எடுத்து. இப்போ மத்திய சென்னைன்னு ஒரு தொகுதி எடுத்துக்கலாம் உதாரணமா. அங்க வந்து கூட்டணி கட்சிக்கு கொடுத்துட்டாங்க. அங்க அதிமுக களத்திலே கிடையாது. அங்க வந்து பிஜேபிக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. கோயம்புத்தூர்ல பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. அப்போ நீங்க எங்களை களத்திலேயே இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி நீங்க ஒரு இல்ல சார், நீங்க வந்து ஒரு 4 ஸ்டார் தொகுதி உங்களோட சொல்றீங்க. இப்ப அண்ணாமலை நிக்கிறாருன்னா அவர் ஒரு போலரைசிங் ஃபிகரா இருக்காரு. ஓபிஎஸ் நிக்கிறாருன்னா அந்த தொகுதி வேற மாதிரி, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பட் பேன் தமிழ்நாடு நீங்க பேன் தமிழ்நாடு உதாரணமா கடலூர் எடுத்துக்கலாம். கடலூர்ல போட்டி போடுற 3 கட்சிகள் யாருன்னா எங்க கூட்டணியில இருந்து பாமக, இவங்க கூட்டணியில இருந்து காங்கிரஸ், அவங்க கூட்டணியில இருந்து தேமுதிக. அங்க திமுக அதிமுக சீன்லயே இல்ல. அப்ப அங்க யாரு கூட ஃபைட்? அங்க எங்க போச்சு இருமுனை போட்டி? அங்க யாரு 2வது வருவா முதல்ல? ஓவரால் ஃபைட் தான் நான் சொல்றேன். இப்போ பிஜேபி இல்லைன்னா நான் ஒரு ரெக்வஸ்ட் சொல்றேன், திமுக கிட்ட அதிமுக கிட்ட காங்கிரஸ் கிட்ட எங்களை பத்தி நீங்க பேசவே வேண்டாம். ஏன் 24 மணி நேரமும் எங்களை பத்தியே பேசுறீங்க? எங்களை களத்துல இல்லைன்னு சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு பேசணும்? நீங்க கொடுக்குற அட்டென்ஷன் தான். நாங்க வந்து 3 ஆண்டுகளாக 9 தொகுதிகளை தேர்ந்தெடுத்து நாங்க பாட்டு எங்க கட்டமைப்பு பலப்படுத்துறது, களப்பணி செய்யறது நாங்களாம் செஞ்சுட்டே தான் இருக்கோம். அது வரக்கூடிய தேர்தலில் தெரியும். இப்போ நம்ம வந்து 3 வருஷமா தேர்தலை சந்திக்கல. 21ல் கடைசியா தேர்தல் சந்திச்சோம். இப்போதைக்கு போல்ஸ்டர்ஸே குழம்பி போயிருக்காங்க. இது என்ன மாதிரியான தேர்தல், யார் 2வது வருவா, யார் முதல்ல வருவா, பிஜேபி ஜெயிக்குமா அதிமுக, யாராலையுமே கணிக்க முடியல. ஆனா அதோட ட்ரெண்ட் தெரியுற மாதிரி இந்த சர்வே, ஒப்பீனியன் போல்ஸ், இந்த மாதிரி ஒரு 7-8 ஒப்பீனியன் போல்ஸ் இது வரைக்கும் வந்துருச்சு. அதுல இவர்கள் சொல்வது போல இருமுனை போட்டின்னு பதில் வரல. 3 முனை போட்டின்னு தான் எல்லா போல்ஸ்லயும் வந்திருக்கு. அதனால களத்துல பார்ப்போம். ஆனா ஒண்ணு மட்டும் இறுதியா நான் சொல்றேன், இவங்க வந்து பழைய மாடல். இப்போ முதல்ல திமுக அதிமுக மாறி மாறி ஒரு 25 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ வந்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் கடைசி 6 மாதத்துல தான் ஃபீல்டுக்கு வருவாங்க, கேப்சர் பண்ணுவாங்க, ஆட்சிக்கு வந்துடுவாங்க. இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியா சென்ட்ரிக் யுகத்தில் ஒவ்வொரு நாளும் மக்கள் அரசியலை உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். அப்படி கவனிக்கப்பட்டு 3 ஆண்டுகள்ல திமுகவுக்கு எதிராக களத்திலையும் சரி, ஐயா சொல்ற மாதிரி அந்த கருத்தியல்லையும் சரி, நரேட்டிவ்லையும் சரி, யாரு வந்து முன்னாடி இருந்தாங்க? அண்ணாமலை அவர்கள் இருந்தாங்களா, பிஜேபி நின்னாங்களா, இல்ல வேற கட்சி இருந்தாங்களான்றது நீங்க ஒரு சர்வே எடுத்து பாத்தீங்கன்னா 100% பிஜேபி தான் சொல்லுவாங்க. நீங்க சோஷியல் மீடியால நிக்கலாம், மீடியால நிக்கலாம், 4 இடத்துல ஹெட்லைன்ஸ்ல வந்துடலாம், களத்துல யார் இருக்காங்கன்னு அவங்க கேக்குறாங்க. நிச்சயமா அது தேர்தல் முடிவு வந்தா தானே தெரியும். நாங்க என்ன சொல்றோம், தேர்தல் முடிவு வரட்டும், நாங்க யாரும் காமிக்கிறோம் சொல்றோம். டாக்டர் ஹஃபீஸ் அவர்கிட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறது சார், பிஜேபி இல்லவே இல்ல, அதிமுக திமுக இடையே தான் போட்டி, இதே சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா பேசுறது பூரா பிஜேபியே அட்டாக் பண்றீங்களே ஏன்னு கேக்குறாங்க. அசோக் வர்ஷினி, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இந்தியா கூட்டணின்றது மக்களோட கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திக்குது. அதுதான் முதல் அணியாக இருக்குது. 2வது அணியாக யார் இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்க 2 பேர் முடிவு பண்ணட்டும். களத்துல அதிமுக இருக்கா பாஜக இருக்கான்னு அவங்க 2 பேர் முடிவு பண்ணிக்கிட்டோம். நாங்க பாஜகவை விமர்சிக்கிறதுன்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவை அல்ல, புரிஞ்சுக்கோங்க. அண்ணாமலையை விமர்சிக்கவில்லை, வானதி ஸ்ரீனிவாசனை விமர்சிக்கவில்லை, நயினார் நாகேந்திரனை விமர்சிக்கவில்லை. நாங்கள் விமர்சிச்சுட்டு இருக்கிறது ஒன்றியத்துல ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியில. நீங்க கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, நடக்க இருக்கிற தேர்தல் என்பதை யார் அடுத்தது ஒன்றியத்துல ஆட்சிக்கு வரணும்ன்ற தேர்தல். அப்ப அந்த ஒன்றியத்துல ஆட்சியில இருக்கிறவங்க அவங்க செஞ்ச தவறுகளை சொல்லாம அதிமுகவுடைய தவறுகளை சொல்ல முடியும்? இல்ல அண்ணாமலை சரியில்லாதனால ஓட்டு போடாதீங்க நான் சொல்ல முடியும்? இல்ல வானதி அக்காவுக்கு ஓட்டு போடாதீங்க நான் சொல்ல முடியும்? இல்ல நம்ம தம்பி எஸ்.ஜி. சூர்யா, அந்த நரேந்திர மோடியுடைய பிரதிநிதிகளாக இவங்க தானே தமிழ்நாட்டுல தாமரை சின்னத்துல நிக்கிறாங்க. நிக்கட்டுங்க, அப்ப அவங்களை எப்படி தோக்கடிக்கிறது? மோடி நல்லா ஆட்சி செஞ்சாருன்னு சொல்றீங்களா? இல்ல சார், இப்ப குரலார் சொல்றாரு அவங்க ஒரு சக்தியே இல்ல, நாங்க அவங்களை இக்னோர் பண்றோம் அப்படின்றாரு. திமுக அதிமுக இடையே தான் போட்டி. அவங்க சக்தியே இல்லைன்னா 21 சீட்டு சட்டமன்ற தேர்தல் எதுக்கு கொடுத்தீங்க? அவங்க டெல்லி மசோதாவுக்கு உங்களை மிரட்டி ஓட்டு போட சொன்னா போய் ஓட்டு போட்டீங்க. சிஐவுக்கு மிரட்டி ஓட்டு போட சொல்றப்போ ஓட்டு போட்டீங்க. அப்பெல்லாம் அவங்க சக்தி இல்லைன்னு சொல்லி தூக்கி வீசிட்டு வர வேண்டியதானே? அப்ப எல்லாம் அவங்களோட அதுக்கு என்ன பண்றது? காங்கிரஸுக்கு நீங்க 60 சீட்டுக்கு மேல எல்லாம் கொடுத்திருக்கீங்கல்ல சார், அதெல்லாம் ஒரு எலெக்ஷன்ல நடக்கிறது. காங்கிரஸ் சக்தியே இல்ல நாங்க சொல்லலையே. இல்ல அசோக், நான் இதை ஏன் சொல்றேன்னா அதிமுக பாஜக சக்தி இல்லன்னு சொல்லிக்கிட்டு
அவங்களுக்கு இது செய்யறதுனால நான் சொல்றேன், அவங்கதான் சக்தி இல்லையே, அப்புறம் எதுக்கு இவ்வளவு நாள் அவங்களோட கூட்டணியில பிஜேபி முக்கியமான சக்தி நீங்க ஏத்துக்கிறீங்களா? பிஜேபி முக்கியமான சக்தின்னு தமிழ்நாட்டுல கிடையவே கிடையாது. அது துள்ளியும் ஏத்துக்க தயாரா இல்ல. ஆனா இந்த ஒன்றிய தேர்தலை எது சென்ட்ரிக்கா ஃபேஸ் பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க ஜேர்னலிஸ்டா. திமுகவுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? எடப்பாடி பழனிசாமியை குற்றம் சாட்டிக்கிட்டு தான் இருப்போம் எங்கெங்கெல்லாம் அவர் பாஜகவுடைய சட்டங்களுக்கு தோது போனாரோ. இப்ப நான் விமர்சிக்கலையா? ஏன் டெல்லி மாநில அந்தஸ்து பாத்தீங்களா? எது இன்னைக்கு முதலமைச்சரும் பிரதமரும் இருக்கிற போட்டோ எல்லாம் காமிச்சிருக்காரு. உங்களுக்கும் பிஜேபிக்கு தான் கூட்டுங்கிறாரு. அல்ல, அதாவது கொள்கை ரீதியா எதிர்க்கிறதும் ஒருத்தர் இங்க வர்றதுக்கும் அதை வரவேற்கிறதுக்கும் இருக்கக்கூடிய ஜனநாயக மரபுகளுக்கும் வித்தியாசம் தெரியாம பேசினா அதை மக்கள் ஏத்துப்பாங்க, தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துப்பாங்க. அதாவது ஒரு பிரதமர் வராரு, அவரை கூப்பிட்டு வரவேற்கிறது தமிழ்நாடு அரசுடைய மரபு. அந்த மரபை கடைபிடிக்கிறதாலே சிரிச்சது தப்பு நீங்க தான் சொன்னீங்களா? சிரிச்சது தப்புன்னு நீங்க சொன்னீங்களா? இப்ப நீங்க ஏன் சிரிச்சீங்கன்னு அவர் கேக்குறாரு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க டாக்டர். நாங்க சிரிச்சோம், ஆனா டெல்லியுடைய உரிமைகளை பறிக்கிற சட்டத்துக்கு நாங்க துணை போகல, சிஏஏக்கு நாங்க துணை போகல, 370க்கு துணை போகல. இதெல்லாம் துணை போயிட்டு சிரிக்கிறது வேற, இதையெல்லாம் களத்தில் எதிர்த்து கொண்டு கொள்கைகளை எதிர்த்து கொண்டு அதுக்கப்புறம் சிரிக்கிறது வேற. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியாம தமிழ்நாட்டு மக்கள் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது அது ஒரு அபத்தம். திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே இரட்டை நிலைப்பாடு எடுக்கும். ஆனால் தங்களுடைய வசதிக்காக தங்களுடைய கருத்தியலையும் தங்களுடைய சித்தாந்தத்தையும் மாற்றிக்கொள்வார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இதே பிரதமர் ஏர்போர்ட்டுக்கு வருகிற பொழுது, நாங்க ஆட்சியில் இருக்கிற பொழுது அவரை வரவேற்பதற்காக நாங்க ஏர்போர்ட்டுக்கு போனதை இவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், மோடியை ஓடி ஓடி இவர் வரவேற்கிறார். எதனால வரவேற்கிறாரு? இவர்களுக்கு அடிமையாக இருக்கிறாரு, அதனால அங்க போகிறாரு, அதனால ஏர்போர்ட்டுக்கு போய் அவங்க வரவேற்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மோடி இந்த தமிழகத்திலே காலு கூட எடுத்து வைக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும் பேசுனீங்கல்ல. அப்ப அது என்ன பேச்சு? உங்க வசதிக்காக நீங்கள் மாறி மாறி பேசுவீங்களா? இன்னொன்னு கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க பதில் சொல்லுங்க. அதே போல நீங்க உங்க சித்தாந்த ரீதியாகத்தான் எங்களுடைய கொள்கை இருக்கிறது, எங்களுடைய கட்சி இருக்கிறது என்று சொன்னா நீங்க அவர்களோட சேர்ந்து ஆட்சியிலேயே இருந்தீர்களே, ஆட்சியிலே இருந்து அவருடைய சலுகைகளை அனுபவித்தீர்களே, அப்போ உங்களுடைய சித்தாந்தம் என்ன ஆயிற்று? உங்களுடைய கொள்கை என்ன ஆயிற்று? வாஜ்பாயோடு நீங்க பயணம் செஞ்சுட்டு அவர் உங்களுடைய கடைசியில அப்புறம் முரசொலிமாறன் இறந்த பொழுது அவருடைய சுடுகாடு வரை அவரை அழைத்து வந்து விட்டு மறுநாள் நீங்க கூட்டணி மாற்றினவங்க தானே. அப்போ உங்களுக்கு என்ன சித்தாந்தம் இருக்கிறது? இல்ல அசோகர்ஷினி, கடந்த 20 வருஷத்துல ஒரு அரசியல் நடந்திருக்கு. அந்த அரசியலை கன்வீனியன்டா மறந்துடுறாரு பாருங்க. 2004க்கு முன்னாடி நாங்க கூட்டணி வச்சது தப்புனா 22 23 வரையும் 4 மாசத்துக்கு முன்னாடி வரையும் நீங்க கூட்டணி வச்சதை பத்தி பேசுங்க. அதுல இருக்கிற பிரச்சனையை பேசுங்க. 87 போறது அதெல்லாம் இல்ல. இன்னைக்கு கடந்த 4-5 வருஷம் நீங்க கூட்டணியில இருக்கும்போது சமரசம் செய்த தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பத்தி பேசுங்கன்றோம். நீட்டு வேணாம்னு சொன்னோம். அதுல உங்களுடைய நிலைப்பாடு என்ன இருந்துச்சு? என்ன பண்ணீங்க? டெல்லியுடைய திராவிடம் பேசுறது, கூட்டாட்சி தத்துவத்தை பேசுறது, டெல்லியில ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க, மாநில அரசுடைய உரிமை பறிக்கிற சட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தீங்கல்ல, அதெல்லாம் மறந்துடுறீங்களே. ரீஜன் மெமரியை பத்தி பேசாம குரலார் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டணியை பத்தி விமர்சிச்சுக்கிட்டு கடந்த காலம் இன்னைக்குமே ஒரு குற்றச்சாட்டு இருக்குங்க. இந்த செங்கலை தூக்கிட்டு போறத பத்தி எங்க பார்த்து விமர்சிக்கிறார்ல, 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சித்தாந்தம் இப்பொழுது 20 வருஷத்துக்கு முன்னாடிங்க நீங்க 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தீங்கன்னு கேக்குறாரு. இல்ல, அது நான் என்ன சொல்றேன், நீங்க உங்க சித்தாந்த ரீதியாக நாங்கள் அவர்களை எதிர்ப்பவர்கள், அதனால எந்த காலகட்டத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாம அப்படின்னு முடியாது என்று சொல்லுகிறீங்களா? அப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய சித்தாந்தம் வேறயா? சார் அதுதான் சார் திருப்பி கேக்குறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி
முன்னாடி அவங்க இருந்தது தப்புன்னே வச்சுப்போம். 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்தது அதுதான் 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்தது அது நான் இல்ல அது தப்பே கிடையாதுங்க. இல்ல ஹஃபீஸ், நீங்க தப்பு இல்லன்னு சொல்வீங்க, அது வேற. தட் இஸ் யுவர் ஸ்டாண்ட். நான் வாதத்துக்காக கேட்டுட்டு இருக்கேன். நான் நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தவறு 6 மாசத்துக்கு முன்னாடி கதைக்கு வாங்க இல்ல சார். தவறு என்று நீங்க ஒப்புக்கொண்டீர்களா? அப்ப நாங்க 6 மாசத்துக்கு முன்னாடி வச்சிருந்தது தவறு தானே. நான் அத வெளியே வந்துட்டோம். அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். இல்ல அதுதான் சொல்றேன். அதான் நான் சொல்றேன். அப்ப சித்தாந்த ரீதியாக நாங்கள் எது சரியில்லை என்று சொல்வது அது அப்படி கம்பேர் பண்றது சரியில்லை. எப்படி கம்பேர் பண்ண முடியாது? நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்? அதெல்லாம் இருக்கட்டும். நான் சொல்றேன், வாஜ்பாய் ஆட்சியில ஒரே ஒரு விஷயம், வாஜ்பாய் ஆட்சியில ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தோட அந்த கூட்டணி அமைஞ்சது. அந்த ஆட்சியில இந்துத்துவ அஜெண்டாவை நிறைவேற்ற மாதிரியான விஷயங்கள் எதுவும் நடக்கல. கடந்த 5 வருஷத்துல நடந்த மாதிரி. அதுதான் நான் என்ன சொன்னேன்னா, கோத்ரா இன்சிடென்ட் நான் கோட் பண்ணேன். உங்களுடைய கோத்ரா கொள்கை கிடையாது. ஏங்க அது கோத்ரா இன்சிடென்ட்ல இதே கலைஞர் என்ன சொன்னாரு? இட் இஸ் an internal issue. நீங்க வந்து பிஜேபியே சீன்ல இல்லன்றீங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி யார் பிஜேபி அதிகமா எதிர்க்கிறோம்னு சண்டை போடுறீங்க. சீன்லயே இல்லாத கட்சி எதிர்க்கிறதுக்கு எதுக்கு இப்படி அடிச்சுக்கிறீங்க? ஓகே, திரு இதயத்துல்லா அவர்கிட்ட சார், நீங்க 5 வருஷமா பண்ண சட்டையெல்லாம் பத்தி பேசாம எப்படி சார் இருக்க முடியும்? சூர்யா சொன்ன ஒரு பாயிண்ட் தான். இப்போ இதுவரைக்கும் ஒரு 5-6 கருத்து கணிப்புகள் வரிசையா வந்திருக்கு. எல்லாத்துலயுமே ஒரு டபுள் டிஜிட் ஓட் ஷேரை வந்து பிஜேபி எடுக்கிறாங்க அப்படின்னு. இன்னும் 3வது இடம் தான், சரிதான். ஆனா அவங்க இன்னைக்கு ஒரு சக்தி இல்லைன்னு அப்படியே மறுதளிச்சிட முடியுமா? அந்த நிலைமையில இருக்கா தமிழ்நாடு? அதாவது 4 பேரும் பேசினாங்க, 5வதா நான் பேசணும். ஆமா, 4 பேர் கருத்துக்கு நான் ஒத்து போல. 5வது கருத்து, ஏன்னா நான் கண் துஞ்சாம அரசியலை பார்க்குறவன், அதாவது நெடுங்காலமா பார்த்துட்டு இருக்குவேன். இருமுனை போட்டியும் இல்லை, மும்முனை போட்டியும் இல்லை, ஒருமுனை போட்டி தான். தேர்தல் என்று வந்தால் மூக்குல சளி இருக்கிற மாதிரி, வாயில் உமிழ் இருக்கிற மாதிரி 4 பேர் போட்டியிடணும். அது நோட்டாவுக்கு கீழே உள்ள கட்சி இருக்கலாம், சுயேட்சை இருக்கலாம், அல்லது கொஞ்சம் மேலே இருக்கலாம். நீங்க சொல்ற டபுள் டிஜிட்டா சிங்கிள் டிஜிட்டா காலம் வரும்போது பார்ப்போம். இப்போ நான் சொல்றத கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நீங்க கேட்டீங்கன்னா தெளிவா இருக்கும். என்னன்னு சொன்னா, கடைசியா நடந்த பிராக்டிக்கலானது, நான் மக்களுக்காக மக்களுடைய எண்ணத்தோட பேசுறேன். 26 விழுக்காடு அதிமுக எடுத்துச்சு. பாஜக அனைத்து எதிர்கட்சிகளும் சேர்ந்து இந்தியா கூட்டணிக்கு எதிரான கட்சிகள் சேர்ந்தது ஈரோடு. இது ஒரு பக்கம் அப்படி வச்சுக்குவோம். இப்ப இன்றைய நிலையில 2019 எல்லா கட்சிகளும் ஒன்றாக இணைந்து சாதிக்க முடிந்தது என்ன? ஒரு இடம் எடுத்தாங்க, எல்லா கட்சிகளும் இணைந்து. ரைட். இன்றைக்கு 2014 நீங்க 2014 தேமுதிக, மதிமுக அண்ட் பாமக, பாஜக எல்லாம் பெரும்பாலான அணிதான். அந்த நேரத்தில் கூட அண்ணா உங்களுக்கு நடந்தது என்னன்னு சொன்னா, அதிமுகவும் தனியாக நின்றுச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல, அதாவது நிற்கும் போது அவங்க எடுத்தது 2 இடம் தான். இவ்வளவு பலம் வாய்ந்த ஒரு சூழல்ல இப்ப இந்த கட்சிகள் எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சிருக்கு. தேமுதிக அதிமுக போயிருச்சு, பாஜகவோட அதிமுக இல்லை. இப்ப இப்படி இரு கூறா பிளந்ததை இந்த 26 ஒரு கணக்கா வச்சாலும் ஆளுக்கு 13 அல்லது அதிமுக பலம் வாய்ந்த கட்சி நான் ஒத்துக்கிறேன், அது தமிழ்நாட்டில் பலம் வாய்ந்த கட்சியா இருக்கணுங்கிறதுக்காண்டி அந்த 20 எடுத்தா கூட ஒரு 6ஓ 7ஓ பாஜக வரலாம். இல்ல உங்க டபுள் டிஜிட்னா 1 0 போட்டு 10 போட்டாலும் டபுள் டிஜிட் தான், எப்படியோ வச்சுக்கோங்க. இன்னைக்கு களத்துல போட்டி என்பது இல்லை. இன்னைக்கு அதிமுகவாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், இன்றைக்கு இதுதான் நிலவரம். எப்படின்னு சொன்னா, கடந்த முறை 4.5 லட்சம் 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி பெற்றது. இன்னைக்கு இந்தியா கூட்டணியுடைய கூடுதல் அன்னைக்கு 55 விழுக்காடு பிளஸ் மக்கள் நீதி மையம் ஒரு 6 7 வச்சுங்க. அதை தாண்டி இன்னைக்கு பெண்களுக்கு செஞ்சிருக்கக்கூடிய அந்த கல்விக்காகவும் அவங்களுடைய பெண்கள் குடும்ப பெண்கள் செய்த பார்த்தா அது ஒரு 10%. எப்படி பார்த்தாலும் 65 இருந்து 70 விழுக்காடு. உங்க ஆசைக்கு இல்ல நடக்க போறது சொல்றேன். 71 வச்சா கூட 29 3 பேர் பிரிச்சுக்கிட்டு போடும், நல்லா இருக்கட்டும். 2 பேரும் 2 டபுள் டிஜிட்டாவே வரட்டும். 11 15 கணக்குலயே அதையும் சேர்த்து தான் சொல்றேன். சேர்த்து தான் 30%. ஆமா வச்சுக்கங்க. நீங்க 29 நீங்க எப்படி ஒரே நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசல, தயவு செய்து நீங்க 3 பேருமே சொல்றேன் பேசும்போது நான் கேட்கறது 29 2 11 பிரிச்சு பிளஸ் 7 வராதா யோசிச்சு பாருங்க. அதனால நான் ரொம்ப எளிமையா சொல்றேன்.
கடுமையான போட்டி இரண்டாவது இடத்துக்கு. அன்றைய வித்தியாசத்தை விட எந்த வித்தியாசம் 4 லட்சம் 5 லட்சம் கடந்த தேர்தலில் திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி பெற்ற அந்த வித்தியாசத்தை விட கூடுதல் வித்தியாசம் ஏன் வருதுன்னு சொல்றேன். அப்ப அவங்க வந்து ஒரு 30 விழுக்காடு எடுத்துதான் வச்சுக்கோங்க உதாரணமா. இப்ப 2 பேரும் ஆளுக்கு பாதியா பிரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப டிஃபரன்ஸ் என்பது வித்தியாசம் என்பது 5.5 6 மாறும், 4 5 மாறும், 3 4 பெரிய வித்தியாசத்துல ஜெயிக்க போறீங்க. இதுதான் இன்னைக்கு இந்த களம் எப்படி இருக்குன்னு சொன்னா இதுதான் இருக்கு. பாஜக டபுள் டிஜிட் எடுக்க 10 எடுக்கிறதுக்கு நான் வாழ்த்துறேன். அதே நேரத்துல வந்து 10மா என்பது பார்க்கணும் நீங்க. கேட்கலாம், பிரேக் எடுக்க வேண்டியிருக்கு, வரலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு இதயத்துல்லா அவர்கள் சொல்றார் கடுமையான போட்டி இருக்குங்க, 2வது இடத்துக்கு போட்டிங்கிறாரு. கேட்போம் மற்றவர்கள். சூர்யா, கடுமையான போட்டி 2வது இடத்துக்கு தானாமே? இதயத்துல்லா சொல்லிட்டாரு, ஒரு நோ சாய்ஸ். 2019 வந்து 5 லட்சம் 6 லட்சம் 4 லட்சம்னு சொன்னாரு. அது 2021 என்ன ஆச்சுன்னு சொல்லவே இல்லை. எவ்வளோ ஆயிரம், சில ஆயிரங்கள் வித்தியாசத்துல தான் ஆட்சியே வந்தது. 7 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல தான் ஆட்சி மாற்றமே நடந்தது. அதுக்கப்புறம் 3 வருடம் திமுக ஆட்சி வேற. திமுக ஆட்சி இங்கே எப்படி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு, போதைப் பொருள் எப்படி இருக்கு. நிதியமைச்சரே வந்து நிதியமைச்சராக இருந்தவரே 30,000 கோடி வந்து லஞ்சம்னு சொல்றாரு. துரைமுருகன் அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. இந்த ஆட்சியை பற்றி அதிருப்தி இருக்கா இல்லையான்னு மக்கள் கிட்ட கேட்டால் தெரியும். அதனால இவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். அதிருப்தின்னு நீங்கள் சொல்கிற வாதம்தே வச்சுக்குவோம். அந்த அதிருப்தி ஓட்டு அவங்களுக்கு தானே போகும், உங்களுக்கு எப்படி வரும்? அதான் சொல்கிறேன். இவர்கள் வந்து 2019 ஒரு அளவுகோலாக என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக எலெக்ஷனில் வைக்கவே முடியாது. 2014 திமுக வந்து கட்டமைப்பில் வலுவான கட்சியாக இருந்தால் கூட அவங்களோட அதிகமாக 2 இடங்களை ஜெயித்த வரலாறு கூட தமிழ்நாட்டில் இருக்கு. இப்போ 2019 திருமாவளவன் அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொன்ன மாதிரி நாங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஊடகங்களோடு சேர்ந்து ஒரு பிம்பத்தை உருவாக்கணும், மோடி எதிர்ப்புன்ற பிம்பத்தை. அதனால எங்களுக்கு பலன் கிடைச்சிருச்சுன்னு சொன்னாங்க. அந்த மோடி எதிர்ப்பு பிம்பம் கூட அந்த எலெக்ஷனோட முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து மோடி எதிர்ப்பு அலை இருக்கா இல்லையான்னு சேனல்ஸ் கிட்டயோ மக்கள் கிட்டயோ இங்க இருக்கிறவங்க கிட்டயோ கேட்டிங்கன்னா கூட அந்த எதிர்ப்புலாம் ஒன்றும் கிடையாது. இன்னொன்று 2019 ராகுல் காந்தி அவர்கள் தான் பிரதமராக வரப்போறாரு, அவர் தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்ற பிரச்சாரமும் இருந்தது. பிஜேபி வந்து மேலே தோத்திரும் அப்படின்ற பிரச்சாரமும் வலிமையாக முன்னெடுக்கப்பட்டது. அதற்கு காரணம் அந்த 3 மாநில தேர்தல், ராஜஸ்தான்ல, சத்தீஸ்கர்ல, மத்திய பிரதேஷ்ல பிஜேபி தோற்று இருந்தது. ஆனா இன்னைக்கு மோடி அவர்கள் தான் பிரதமராக வரப்போறாருன்னு ஆல்மோஸ்ட் கன்சென்சஸ். மக்களும் வந்து, ஏன்னா ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் கூட இப்போ இல்லை, முதலியாச்சும் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால இந்த விஷயங்கள்லாம் 5 வருட காலத்துல பயங்கரமா மாறி இருக்கு. அண்ணாமலை அவர்களுடைய லீடர்ஷிப்பை மக்கள் விரும்புறாங்க. புதுசா ஒரு தலைமைக்கு வந்து கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. அதனால நிச்சயமாக இந்த 3 முனை போட்டியில பாரதிய ஜனதா கட்சி இங்க இருக்கக்கூடியவர்கள் யாருமே எதிர்பார்க்காத ரிசல்ட் வரும்ன்றதுதான் எங்களுடைய நம்பிக்கை. சுருக்கமா தம்பி சூர்யா கூட இப்ப ஏதாவது ஒரு தொழில் அவர் கொஞ்சம் கூடுதல் ஓட்டு விழுகும், தெரிஞ்சதோ தெரியலையோ. ஆனா மோடி அப்படிங்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் தமிழர் விரோதி, தமிழர் நாட்டுக்கு நிதி விரோதி, அதே மாதிரி எய்ம்ஸ் உள்பட எந்த விதமான மக்களுக்கும் செய்யாத ஒரு விரோதமான ஒரு ஆட்சின்னு மக்கள் நினைக்கிறாங்க. மோடியோட சூர்யாக்கு அதிக ஓட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. ஆமா இருக்கு. 2014 வந்து வெறும் பாஜகவுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க. எப்ப பாஜக வந்து குற்றம் இழைத்தவர்கள், குற்றம் செய்வவர்கள் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தாங்களோ ஒவ்வொரு தெருவிலையும் பாக்குறாங்க, பாஜகன்னு ஒரு கட்சியில இப்படிப்பட்டவங்க இருக்காங்களா அப்படின்னு போடுறவங்களும் போட மாட்டாங்க. அதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல தேர்தல் முடிவு தெரியும் நம்மளுக்கு. இதெல்லாம் உண்மையா இல்லையா? கேப்போம். ஹஃபீஸ்ட கொண்டு போய் நினைக்கிறது, இப்போ இந்த எலெக்ஷனை வந்து ஹோலிஸ்டிக்கா பேன் தமிழ்நாடு ஒரே எலெக்ஷனா பார்க்க முடியுமா? இப்போ இங்க யாரோ குறிப்பிட்ட மாதிரி ஒரு சில தொகுதிகளில் அது ஒரு மும்முனை போட்டியாவோ இல்ல பிஜேபியோட கேண்டிடேட்டோடைய முக்கியத்துவமும் சேர்ந்த, இப்போ வேலூர் எடுத்துக்கோங்க, ஏசி சண்முகம், தேனி எடுத்துக்கோங்க, டிடிவி தினகரன், இல்ல ராமநாதபுரத்துல ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி தென் சென்னையில் டாக்டர் தமிழிசையா இருக்கட்டும், இந்த மாதிரி நபர்கள் நிற்கும் போது அந்தந்த தொகுதியில அந்த எலெக்ஷனோட தோற்றமே மாறுதுல்ல. அப்போ இது எல்லா இடத்துலயும் இருமுனை போட்டின்னு சொல்ல முடியும் இல்ல அசோகர்ஷினி? இவங்க தனிப்பட்ட செல்வாக்கு இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இவங்க மோடியோட ஆளா நிக்கும் போது, தாமரை சின்னத்துல நிக்கும் போது இவங்க தனிப்பட்ட செல்வாக்கும் சரிஞ்சிருது. அதுதான் தமிழ்நாட்டுடைய கலை யதார்த்தம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்க முன்முனை போட்டின்றத ஒத்துக்க தயாராவே இல்லை. நான் களத்துல இருக்கேன். நான் வட தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு 10 நாளா சுத்திக்கிட்டு இருக்கேன். இங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான லீடு டிஎம்கேக்கு இருக்கு. இதுதான் தொடர போது. இங்க வந்து களத்துல வந்து அதிமுகவும் இல்லை, பாஜகவும் இல்ல, திமுகவுக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு இருக்கு. முதல்வருடைய திட்டம் ரொம்ப சொல்றாரு, கஞ்சா அதிகமாயிடுச்சு அப்படின்னு. கஞ்சாவுக்காக கைது பண்ற பாதி பேர் பாஜக உறுப்பினர் அட்டையோட சுத்திக்கிட்டு இருக்காங்க. பெரம்பூர்ல கைது பண்றோம், எல்லா இடத்துலயும் கைது பண்ணும்போது பாஜகவுடைய உறுப்பினர் அட்டை வச்சிருக்காங்க. அதனால பாஜகவுக்கு இந்த விவகாரத்தை பத்தி பேசுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. பாண்டிச்சேரியில என்ன நடந்துச்சு,
கஞ்சானால என்ன நடக்குதுன்றதெல்லாம் தெரியும். ஆனா தமிழ்நாடு அரசு சட்டம் ஒழுங்கை ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்குது. இவங்க எல்லாம் வந்து ஒரு நரேட்டிவ் திரும்ப திரும்ப நான் ஓபன் சேலஞ்ச் சொல்றேன், வாங்க தந்தி டிவி கேமரா எடுத்து சென்னையில சுத்துவோம், எங்கெங்கெல்லாம் வெளிப்படையா கஞ்சா விக்குதுன்றத எஸ்.டி. சூர்யா காட்டுறதுக்கு தயாரா இருக்காரா? இல்ல இவங்க எல்லாம் ஒரு நரேட்டிவோட இங்க தமிழ்நாட்டு இளைஞர்கள் அவமானப்படுத்துற வேலை. இளைஞர்கள் எல்லாம் போதைக்கு அடிமையான மாதிரி, எல்லாம் போதையிலேயே வெந்து கிடக்குற மாதிரி அப்படிலாம் இருந்தா எப்படிங்க இவ்வளவு பெரிய பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வர முடியும்? இங்க இளைஞர்கள் தான் போதை விற்கிறாங்க, யார் இளைஞர்கள் தானே வாங்கணும். அப்ப அதை வாங்கி போதைக்கு அடிமையா இருக்காங்க. தமிழ் சமூகத்தையே நீங்க கொச்சப்படுத்துறீங்களா? இந்த நரேட்டிவ் எல்லாம் இங்க எடுபடாது. ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய ஆட்சியில நீங்க தமிழ்நாட்டுக்கு எதிராக செஞ்ச துரோகங்களுக்கு பதில் சொல்லுங்க. 10 வாட்டி வராரு, 15 வாட்டி வராரு, வரும்போது ஒரு 1000 கோடி எடுத்துட்டு வாங்க சார். பிளட்டுக்கு மக்கள் பாதிச்சாங்கல்ல, பிளைட்ல வராருன்னா 10 வாட்டி 15 வாட்டி, ஒரு வாட்டி ஒரு 1000 கோடி குஜராத்துக்கு கொண்டு போய் கொடுத்தீங்களா 3வது நாள் எந்த ஃபைல்ஸும் இல்லாம. அந்த மாதிரி நாங்க ஃபைல்ஸ கொடுத்துட்டோம். அந்த ஃபைல்ஸ பார்த்து ஒரு 1000 கோடி திருநெல்வேலியில அவ்வளவு கூட்டம், தூத்துக்குடியில அவ்வளவு கூட்டம்ன்றீங்க. அந்த வாழ்வாதார பிரச்சனையோடு நடுத்தெருல நின்றவங்களுக்கு பாஜக நின்னுச்சா இல்ல திராவிட முன்னேற்ற கழக அரசு நின்னுச்சான்றது இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். கவர்னரை வச்சு ஒரு பார்லமெண்ட் கவர்மெண்ட் நடத்துறீங்க. இவ்வளவு அவமானப்படுத்துது உச்ச நீதிமன்றம். இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக கவர்னர் செயல்பட்டா அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன பண்ணும் கேட்கிறப்போ பாஜக ஆளுநரை எதிர்க்க தயாரா இருக்கா? ஜனநாயகத்தை பேசக்கூடிய பாஜக இந்த இடத்துல ஆளுநர் தவறு செஞ்சாருன்னு சொல்ல முடியுமா? தமிழ்நாடு மக்கள் இதெல்லாம் கேட்கதானே போறாங்க. ஓகே ஓகே சூர்யா, டு வாண்ட் டு ரெஸ்பாண்ட் சுருக்கமா? நோ ரெஸ்பான்ஸ். ஓகே. போதையை பற்றி சொல்கிறாரு அவரு. கஞ்சா வழக்குகள் வந்து, அதாவது போதை பொருள்களை கடத்துபவர்கள் இங்கு அதிகமாகி விட்டார்கள் என்ற பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினால ஏறக்குறைய இந்த 3 மாதத்துல ஆயிரக்கணக்கான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு. அப்ப இவ்வளவு நாள் என்ன ஆச்சு? அப்ப எதனால் நாங்க இதை சொல்கிறோம்? நீங்க நடவடிக்கை எடுக்கவில்லை. நாங்க இதை சொன்ன பிறகுதான் நீங்க ஆயிரக்கணக்கான எஃப்ஐஆர் இன்றைக்கு பதிவு செய்யப்படுகிறது. பல அதுக்கு அப்புறம் தான் ஏன் முன்னாடி எடுக்கவில்லை சொன்னீங்க. இந்த 3 மாசத்துல சொல்றேன், இந்த 3 மாதத்துல நீங்க இவ்வளவு ஆயிரக்கணக்கான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. நீங்க வந்து 3 வருடமாக இந்த 3 வருடத்துல நீங்க ஏன் திமுக தலைவர்கள் கூட நெருக்கமா இருந்த திரு ஜாஃபர் சாதிக் அவர்கள் எந்த கட்சி இப்ப ஏன் தலைமறைவா இருக்காரு? ஏன் அவரை ஒளிச்சு வச்சிருக்கீங்க? இந்த 3 மாதத்துல இத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது. அப்ப இதற்கு முன்னாடி நீங்க ஏகப்பட்ட கஞ்சா பொருட்கள் இங்க விற்கப்பட்டிருக்கின்றன. நான் இந்த வழக்கு வந்த பிறகுதான் நீங்க அதை போய் பிடிக்கிறீங்க அப்படின்னா என்ன பொருள் என்று சொன்னா நீங்கள் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் அர்த்தம், என்பதுதான பொருள். ஆட்சி இருக்கும்போது குட்கா மட்டுமல்ல போதை பொருள் பிடிபட்டது எந்த அளவுக்குனா உயர் காவல்துறை வரையும் போச்சு. அப்ப அதானி போர்ட்ல இருந்து லட்சக்கணக்கான கோடி பொருள் பிஜேபி நாங்க இது எங்க ஆட்சி கிடையாது, ஏடிஎம்கே கிடையாது, அது ஏடிஎம்கே கிடையாது, பிஜேபி இருந்தது. ஓகே ஓகே ஹஃபீஸ் குயிக் ரெஸ்பான்ஸ். நான் அப்புறம் பிரியன் சட்ட போன். இல்ல அதாவது கொரோனார் கோபிநாதன் மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. செய்தித்தாள்களை தொடர்ந்து படிச்சிருந்தாருன்னா ஆபரேஷன் கஞ்சா 1.0, ஆபரேஷன் கஞ்சா 2.0 சொல்லிட்டு அதிமுக ஆட்சியை விட அதிகமான வழக்குகளை குண்டாஸ்ல போட்டு இந்த போதை பொருள் போதை பொருளை வச்சு முக்கியமான பிரச்சாரமா போறாங்க. அது போறது அவங்களுடைய விருப்பம். ஆனால் 1.0ல வந்து மதுரையில இருந்த டிஐஜி அஸ்வின் கர்க் வந்து சொத்துக்களெல்லாம் முடக்கி நடவடிக்கைகள் இப்போ 3 மாசம் கிடையாது, 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். 2 வருஷத்துக்கு முன்னாடி சொத்தெல்லாம் முடக்கிட்டாங்க, ஏகப்பட்ட கேஸ் அங்க போட்டாச்சு. நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க இப்ப ஜாபர் சாதிக்கு வந்தாலும் நீங்க பேசுறீங்க, யாரா இருந்தாலுமே தண்டிக்கணும் கண்டிக்கணும்ன்றது தெரிஞ்ச விஷயம்.
இப்போ இவர் நான் கேள்விக்கு வந்துடுறேன். இவர் தான் பதில் சொல்லுங்க. Context இல்ல ஒரே ஒரு விஷயம், 14 பேர் வந்து கஞ்சா கடத்தினதா பாஜக கைதாகி ஒரு லிஸ்டே வந்தது. ரகுபதி சொன்னார் இதுவரை அண்ணாமலையில இருந்து ஒரு பதில் கிடையாது, அந்த 14 பேரை நீக்கினாரா இல்லையான்ட்டு எடுத்து பார்க்கட்டும். 14 பேர் பட்டியலே கொடுத்தார் ரகுபதி, நிர்வாகி உட்பட எல்லாம் பாஜக. யாரையுமே நீக்கல சார், இதுவரை யாரையுமே நீக்கல. பார்க்கலன்னா நாங்க என்ன பண்றது? அந்த நீக்கிட்டீங்களா? குற்ற வழக்குகள்ல கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாருமே அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கி இருக்காங்க. அந்த லிஸ்ட் வேணா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதுவரை பேப்பர்ல வரல, நீக்கிற விஷயம் பேப்பர்ல வரல. நாங்க ரிலீஸ் பண்ணிட்டு பேப்பர்ல போடலன்னா நாங்க என்ன இல்ல பண்றது? இல்ல நீக்கிட்டாங்கன்றது நிச்சயமா தெரியாது. இவர் சொன்னா இப்ப தெரியும் நமக்கு. உண்மை வழக்கு பதிவுப்பட்டவர்கள் கஞ்சா பொருள் விற்பது எல்லாரையுமே பதவியிலிருந்து நீக்கிட்டோம். அதிகாரப்பூர்வமா சொல்றேன். உங்களுக்கு நான் அந்த லெட்டர் பேட் We'll come to this debate. What are we doing? We'll come to this topic. நான் ஹஃபீஸ்க்கு வச்ச கேள்விதான், இந்த பிஜேபியுடைய ஸ்டார் வேட்பாளர்கள் களத்தை மும்முனையா மாத்துறாங்களா? இப்போ தர்மபுரியில சௌமியா அன்புமணிக்கும் எதிர்க்க உள்ளவங்களுக்கும் தான் போட்டி, தேனியில டிடிவிக்கும் தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் தான் போட்டி, ராமநாதபுரத்தில் நெல்லையில வந்து நயனார் நாகேந்திரனுக்கும் காங்கிரஸுக்கும் இல்ல அதிமுகவுக்கும் போட்டி. அந்த மாதிரி ஒரு அந்தந்த இடங்கள்ல அவங்க மும்முனையா மாத்துறாங்க. கட்சியை தாண்டி வேட்பாளர்கள் முக்கியத்துவம் பெறாங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்க வைக்கிறீங்க. நீங்க ஆக்சுவலா வேட்பாளர்கள் முக்கியத்துவம் பலமுறைங்கிறதுக்குள்ள நான் கேட்கிறேன். பலமுறைன்னு வரும்போது வேட்பாளரோட முக்கியத்துவம் தெரிஞ்ச வேட்பாளராக இருந்தா அது டெஃபினட்டாக மக்கள்கிட்ட வாக்காளர்கள்ட்ட ஒரு எஃபெக்ட் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அதிமுக 33 பேரை போட்டிருக்காங்க. மக்களுக்கு கட்சிக்காரங்களுக்கு அறிமுகம் இருக்கலாம், பட் மக்களுக்கு அவங்க அறிமுகமானவங்களான்றது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. பட் அதே சமயம் டிஎம்கேல பாஜகலாம் ஓரளவுக்கு தெரிந்த முகங்கள் பலர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அவர்கள் வந்து ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துவாங்கிறது நிச்சயம். அந்த அவங்க வந்து போட்டியை வந்து கடுமையாக மாற்றுவார்கள் என்பது நிச்சயம். அதனாலேயே சில இடங்களில் போட்டி வந்து பாஜகவுக்கும் திமுகவுக்குமான ஒரு போட்டியா மாறதுக்கான வாய்ப்பு. ராம்நாடுல பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்ன்ற பேர்ல தான் 5 பேர் மனு தாக்கல் பண்றாங்க, நவாஸ்கனி பேர்லயோ ஜெயபெருமாள் பேர்லயோ பண்ணல. அப்போ அந்த கேண்டிடேட்டோட முக்கியத்துவம் அங்க வருது. அது வந்து ஓபிஎஸ் என்கிற ஒரு நபரை குறி வச்சு சில பேர் பண்றாங்க. ஆக்சுவலா அவர் தோக்கணும் அப்படி கன்ஃபியூஸ் அவர் சில பேர் யார் அவங்க ஆளுங்களா இருக்கும், அவங்க தான் வேற யார் நான் சொல்லல, அவங்க தான் பண்றாங்க. வேற யார் அப்படி பண்ணாங்க இல்ல பிஜேபி வர உங்களுக்கு வர பிஜேபி ஒரு போட்டாங்க. விளையாட்டுக்கு சொன்னதுக்குலாம் அதாவது இல்ல விளையாட்டு இல்லைங்க, சீரியஸா சொல்றீங்களா? சீரியஸாவே அவங்க தான் பண்றாங்கன்னு சொல்றேன், விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல, சீரியஸாவே அவங்க தான் பண்றாங்க. ஏன்னா ஓபிஎஸ் வந்து மீண்டும் எந்த விதத்திலையும் எழுந்து வரக்கூடாதுன்றதுல எடப்பாடி ரொம்ப தெளிவா இருக்கு. அவங்களோட வியூகம் ஆமா, அதே மாதிரி தினகரனை தோக்கடிக்கணுன்றதுல எடப்பாடி ரொம்ப தெளிவா இருக்காரு. அதுல வந்து சந்தேகம் கிடையாது. அதனால நாளைக்கு வந்து இப்போ இவரு அண்ணாமலையை தோக்கடிக்கணும்னு திமுக மட்டும் இல்ல, வேலுமணியும் தயாரா இருக்காரு, ரெடியா இருக்காரு. அண்ணாமலை எப்படியாவது கவுத்துறணும் அப்படின்ட்டு. தங்க தினகரனை கவுக்கணும்னு வந்து இவங்க ரெடியா இருக்காங்க. வலிமையான வேட்பாளர்களுக்கு எதிர்ப்பு இருக்கு. வலிமையான வேட்பாளர்களை வந்து இப்போ சப்போஸ் வேலுமணி நினைச்சாருன்னா கடைசி நிமிஷத்துல சரி நம்மள ஏடிஎம்கே கேண்டிடேட்னால சிங்கே ராமச்சந்திரனால தோக்கடிக்க முடியாதா அண்ணாமலைன்னு வந்துட்டாங்க, மாத்திடுவாங்க. லோக்கல் பாலிடிக்ஸ்ங்க. நாளைக்கு அண்ணாமலை எங்க வின் பண்ணாருன்னா மந்திரி, அப்புறம் ஏடிஎம்கே பிரச்சனை, அந்த ஏரியால அவங்க தான் பெரிய ஆளு, இவங்க சைட்ல வாங்க, எவ்வளவு பிரச்சனை அதுல இருக்குல்ல. அதனால வேலுமணி அவர்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவார். இன்னைக்கே அண்ணாமலையே ஆரம்பிச்சிட்டாரு, ஸ்மார்ட் சிட்டியில ஊழல் சொல்லிட்டான்னு கேட்கிறாருல, பினாயில கொள்ளையடிச்சிங்களான்னு கேட்கிறாருல, ஏன் வேலுமணியை டார்கெட் பண்றாரு? இதுதான் காரணம். ஓகே, கேட்கலாம். நிறைவு கருத்து முடிக்கணும். ஃபைனல் ரவுண்ட் எல்லாருக்கும் அந்த வேட்பாளர்னால வெற்றி பெற முடியும்னா முடியாது. தமிழக வரலாற்று நம்ம பார்த்தோம். பெருந்தலைவர் காமராஜர், செல்வி ஜெயலலிதா அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள், இவர்களெல்லாம் வந்து வெற்றி வாய்ப்பு இழந்து உண்டு. ஆனா இவங்கெல்லாம் உயர்ந்த இடத்துல இருந்தவங்க. ஆனா அதே நேரத்துல இன்னைக்கு நீங்க ஒரு சில வேட்பாளர்கள் வந்து சொல்லலாம், அவங்கெல்லாம் விமானத்தை ஒருத்தர் விமர்சனத்துக்கு அடிபட்ட விஷயம்லாம் மக்களுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு ஆட்டோ கார் வந்து பெட்ரோல் டீசல் சொன்ன உடனே அடி வாங்கினது போனா மக்கள் பார்த்தாங்க. அதனால நாங்க அவ்வளவு பெரிய பதவியை விட்டு தொடர்ந்து வந்தோம்னு சொன்னாலும் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சித்தியெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு, சித்தியை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. மக்கள் இப்ப அதான் புத்தியோட இருக்காங்க மக்கள் இப்ப. அதனால இதை வச்சுக்கிட்டு இந்த வேட்பாளர்லாம் மிகப்பெரிய வேட்பாளர் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. நீங்க ஓபிஎஸ் இருக்கட்டும், ஓபிஎஸ் நிலைமை என்ன ஆச்சு? கட்டரம்பாய் போச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, அவர் நிலைமை எங்கே இருந்தவர் 2-3 முறை முதலமைச்சராக இருந்த ஒரு நிலைமை என்ன, இன்னைக்கு யாருக்கோ சுயேட்சாவை வந்து ஒரு நிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு. அப்ப ஒரு பலமான நவாஸ்கனிக்கு முன்னால நீங்க ஒரு ஓபிஎஸ் இல்ல 4 ஓபிஎஸ் என்றாலும் அது அவருக்கு தான் லாபமே ஒழிய மற்றவங்களுக்கு லாபம் இல்லை. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒட்டுமொத்தமாக பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒருமுனை போட்டி தான். மீது 2 பேர் அவங்களுக்குள்ள சண்டை போட்டாங்களோ போடலையோ அது வேற விஷயம். 40ம் இன்னைக்கு தமிழ் பூமியில இந்தியா கூட்டணி வெற்றி பெறுகிறது. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. ஒன்னே ஒன்று முதல்வர்
ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது வருவேன். பாஜக மோடி அவர்களுக்கு நீங்க ஓட்டு சாரி இதெல்லாம் சார் முக்கிய செய்தி. எப்போது வரும்னு எதிர்பார்த்த மயிலாடுதுறை காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிப்பு வந்துவிட்டது. ஆர் சுதா அவர்கள் போட்டியிட போகிறார். நாளைக்கே போய் மனு தாக்கல் பண்ணிடுவாங்க. நாளைக்கு தான் கடைசி நாள். ஆர் சுதா அவர்கள் வேட்பாளர் அப்படிங்கிற செய்தி இங்க எல்லாரையும் போல இதயத்துள்ள அவர்களுக்கும் ஒரு ஆச்சரியம் இருந்தது பார்க்க முடிஞ்சது. பட் we have to wrap the show. நம்ம இத பத்தி வேட்பாளராக நான் வேட்பாளர் ஆமா கேட்பாளர் மயிலாடுதுறையுடைய கேட்பாளர்ல நான் இருந்தேன். டெல்லியில போய் இதற்கான பெரும் முயற்சி எடுத்தேன். ஓகே ஐயா வரேன் உங்களுக்கு தான் வர போறேன். இருங்க வாழ்த்துக்கள். ஓகே நிறைவு கருத்து டிபேட்டுக்கு வந்துரும். முடிச்சிடலாம். இப்போ பிஜேபி ஒரு பொருட்டாவே எடுக்கல அப்படின்லாம் ஐயா சொன்னார். அதிமுகல அவங்க என்ன சொன்னாங்க, பிஜேபி வெளியே போயிடுச்சுன்னா நிறைய கூட்டணி கட்சிகள் வரும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி யாரும் வரல. ரெண்டாவது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு சொல்றாங்க. பையாவே கேட்டாரு, நான் சீட்டு கேட்டேன்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல ஒரு இஸ்லாமியர் கூட வாய்ப்பு கொடுக்கல. திமுக அதிமுக கூட ஒரு இஸ்லாமியருக்கு கூட வாய்ப்பு கொடுக்கல. இப்போ இஸ்லாமியர்களுக்கு இவ்வளவு பொங்கக்கூடிய கட்சிகள், பிஜேபி வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லக்கூடிய கட்சிகள், உங்க கட்சியில ஒரு இஸ்லாமியருக்கு கூட தமிழ்நாட்டுல ஏன் வாக்கு போடலன்றது இஸ்லாமியர்கள் திண்டுக்கல் நெல்லை முபாரக்கு கொடுத்திருக்கோம், கிறிஸ்டியன்ஸ்க்கு 3 பேருக்கு கொடுத்திருக்கிறோம். அதனால சிறுபான்மையினருக்கு வாய்ப்பு கொடுக்கல என்பது தவறு. ஆனா ஒன்று என்னன்னா, சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி காங்கிரஸும் திமுகவும் என்பது நம்மளுடைய இதயத்துல வைத்து நீங்க தீர்மானித்துக் கொள்ளலாம். நீங்க மாயவரம் என்பது முஸ்லிம் காங்கிரஸ் வேட்பாளருக்கான கவிதை அவர் கொடுத்திருந்தா உண்மையிலே அவர்கள் சிறுபான்மைகளை மதிக்கிறார்கள் என்று பொருள். அவர்களையும் அவர் ஒதுக்கி இருக்கிறார். அதே போல அவர் சொன்னா ஒரு பர்சன்டேஜ் கணக்கு சொல்லுங்க. அதாவது கடந்த தேர்தலில் 37% திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கிச்சு, நாங்க 33%. இன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி ஏறக்குறைய 10% குறைந்து விட்டது. அதனால 37 27% தான். நாங்க 33ல இருக்கிறோம். அதனால அனைத்து தொகுதிகளிலும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும். இதுல எந்தவித மாற்றமும் இருக்காது. அதனால நீங்க வேணா சொல்லிட்டு இருக்கலாம், நாங்க ஒருத்தர் தான் இருக்கோம் களத்துல இருக்கன்னு. அதை எதிர்த்து வெற்றி பெறுகிற ஒரே இயக்கம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். சரி, ஒரு வரி திருக்குறள் மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை 10 வருஷம் பாஜக ஆட்சிக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அதே மாதிரி ஸ்டாலின் ஆட்சிக்கும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். ஆனால் தோக்கிற அளவுக்கு ஸ்டாலின் ஆட்சிக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே, 10 வருஷம் பாஜக ஆட்சிக்கு கடுமையான ஒரு இன்கம்பன்சி இருக்கு. ஓகே, ஹஃபீஸ் நிறைவு கருத்து சுருக்கமா ஒரே வரி. 40 தொகுதிகளும் திமுக ஜெயிக்கும், திமுக கூட்டணி ஜெயிக்கும். தேர்தல் முடிவுகள் நாள் வரும்போது மீண்டும் இதே தலைப்புல விவாதிப்போம். எப்படி நம்ம களப்பணியாற்றி ஜெயிச்சோன்றதை நிரூபிப்போம். தேங்க்யூ. நிகழ்ச்சியின் தருணத்தை நிறைவு செய்ததாக பங்கேற்று கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கு நன்றி நேயர்களே. வணக்கம்.